வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இன்னைக்கு கார் போனட் திறந்து வச்சு ஏதோ பார்த்துட்டு இருக்கேனே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, காருக்குள்ளே புதுசாக ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் எங்கே போனான்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறேன். கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறாரு. புரியல. நம்ம கார்ல எலி இருக்கா இல்லையா, எலி வந்தா என்னெல்லாம் நாச வேலைகள் பண்ணும், அது எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ல எலி தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா வேற ஏதாவது இஷ்யூவா கூட இருக்கலாம், நம்ம எலின்னு சொல்லி தப்பா நினைச்சிருக்க கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் எலி தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி, எலி இருக்கா இல்லையா, இல்லை எலி வர்றது ஏதாவது அறிகுறி வச்சு கண்டுபிடிக்க முடியுமா, வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம காரில் இருக்கக்கூடிய ஒயர்ஸ் அண்ட் டியூப்ஸை வந்து நம்ம நல்லா வந்து செக் பண்ணணும். ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் ஒரு பெரிய மெக்கானிக் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒயர் டியூபெல்லாம் செக் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ செக் அப்படின்னா நம்ம வந்து டெக்னிக்கலாக எதுவும் வந்து பார்க்க போகிறது இல்லை. ஜஸ்ட் ஒரு ஒயரோ கேபிளோ ஒன்று இருக்குது, ஒரு ஏதோ ஒரு பொருள் வந்து எலியோ சம்திங் வந்து கடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது டேமேஜ் ஆன மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு ஒயர் இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னா இதில் எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஸோ வெளியேருந்து பார்க்கும்போது ஸோ இது நிச்சயமாக எலி கடிச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒயர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டியூப்ஸு, இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸுமே வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா எலிக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸு, இந்த டியூபு, இது எல்லாமே வந்து எலிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸை வந்து நீங்கள் நல்லா கண்ணை வச்சு எக்ஸாமின் பண்ணி பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஏதாவது எலி கடித்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா ஓகே, உங்கள் காருக்கு வந்து எலி வந்திருக்கு. ஸோ எவ்வளோ நாளாக தங்கியிருக்குன்னு தெரியாது, பட் உங்கள் காரில் எலி வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டெப், சரிங்களா. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எலி புழுக்கையெல்லாம் அங்கங்கே இருக்கும். இப்போ என்னோட காரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எலி புழுக்கை இருந்துச்சு. இப்போ நான் வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். அதனால் இப்போ எதுவுமே வந்து இல்லை. இந்த வீடியோ வந்து நான் எலியை வந்து நான் வந்து எப்படி நான் விரட்டினேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் இப்போ வந்து எலியை வந்து ஒரு 2 மந்த்ஸாக நான் வந்து அப்சர்வ் பண்ணிட்டுருக்கேன். எலி என் காருக்கு வரவே இல்லை. அதனால தான் இப்போ என் கார் வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியுது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டெப் வந்து செஞ்சு பார்த்து அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனால் நம்ம வந்து மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் கழிச்சு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது எலி புழுக்கி எல்லாம் அங்கங்கே இருந்துச்சு. இந்த பேட்டரி மேலே எல்லாமே வந்து இருந்துச்சு. அதெல்லாமே வந்து நான் கிளியர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காரில் இருக்கக்கூடிய சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீட் வந்து யூசேஜ்னால ஏற்பட்ட டேமேஜ் தான். இது வந்து எலி கடிச்சதில்ல. இது ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்குது. எல்லா சீட்டையுமே வந்து நீங்கள் நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இப்போ ஏதாவது எலி கடிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து எலி இருக்குதுங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட காரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போனட்டுக்குள்ளேயோ வேறு எந்த ஒயர்ஸுமே வந்து டேமேஜ் பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக வந்து எலி இருந்துச்சு. அது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரியர் ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஊஃபர் இருக்குது. அந்த ஊஃபர் வந்து ஒரு சைட் ஸ்பீக்கர் வந்து மட்டும் ஒர்க்கே ஆகலை. ஸோ என்ன ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி கலட்டி பார்த்து எல்லாம் செக் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நடுவில் போகிறதுல வந்து கொஞ்சம் ஒயர், அந்த பார்ட் ஆஃப் த ஒயர் வந்து கடிச்சு வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. அப்புறம் அந்த ஒயரை வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்காக தான் வந்து ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இது ஒரு ரீசன். இது வந்து நான் வெளியே கொடுத்து பண்ணிட்டேன் இந்த ஒயரு. ஸோ இது வந்து அப்போ எனக்கு தெரியல எலினால தான் இது ஆயிருக்கு அப்படிங்கிறது. அது ஃபால்ட் ஃபைன் பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரியல. முன்னாடி ஏதோ ஸ்பீக்கர் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு வந்து ஸ்பீக்கர் ஒயர் வந்து அது கடிச்சிருந்துச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் டோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோரோடைய சென்ட்ரல் லாக்கிங், இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து நம்ம எல்லாமே வந்து லாக் பண்ணுவோம். இந்த ஒன்று மட்டும் லாக் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுவும் வந்து அந்த ஒயரு அதுதான் வந்து பிரச்சனை. ஸோ எனக்கு வந்து இந்த ஒயரு ப்ளஸ் ஸ்பீக்கர் ஒயர் இது ரெண்டுமே வந்து எலி வந்து டேமேஜ் பண்ணியிருந்துச்சு. அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான 2 டேமேஜ் என் காரில் வந்து அது பண்ணியிருக்கு. அது என்னன்னு காட்டுறேன் வாங்க. காரில் உட்காந்தோடனே நம்ம எல்லாரும் வந்து சீட் பெல்ட் போடுவோம் இல்லையா, நானும் அந்த மாதிரி சீட் பெல்ட் எடுத்து போடலாம் ஜாலியாக சீட் பெல்ட் எடுத்தேன். இங்கே பாருங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்படியெல்லாம் அந்த எலி பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ரீப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லி தான் இதெல்லாம் வந்து நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இந்த அளவுக்கு மோசமாக இப்படியெல்லாம் பண்ணணும் எலி. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கு பாருங்க. ஒரு முக்கியமான இது வேற எங்கே பார்த்தாலும் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அன்னைக்கு கார் திடீர்னு எடுத்து ஓட்டலான்னு இப்படி சீட் பெல்ட் எடுத்து மாட்டுறேன், இந்த மாதிரி இப்படி கேவலமாக டேமேஜ் பண்ணி வச்சிருக்குது. இது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஸோ இந்த சீட் பெல்ட் செட்டு ஃபுல்லாகவே தான் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு நான் செக் பண்ணிவிட்டு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் சீக்கிரத்தில். காருக்குள்ளே உட்காந்துட்டு நான் வந்து ஏசியை வந்து ஆன் பண்ணிட்டேன். ஏசி ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ரியலி ரொம்ப பேட் ஸ்மெல்லாக வந்துட்டு இருந்துச்சு. என்னடா பேட் ஸ்மெல்லாக வருது ஏசிக்குள்ளே, ஏசியில் தான் கேஸ் லீக் ஆகுதா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ஃபில்டர்னு ஒன்று வந்து காரோடைய உள்ளே வந்து கேபினுக்கு உள்ளே வந்து இருக்கும் கீழே. அந்த ஏசி ஃபில்டர் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணியிருந்துச்சு. இப்போ நான் அதை வந்து எடுத்து காட்டுறேன். அதை நான் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறதையும் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் வாங்க. இந்த காரில் வந்து ஏசி ஃபில்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளவ் பாக்ஸுக்குள்ளே தான் வந்து இருக்குது. இதுக்கு வந்து நம்ம இந்த பாக்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும்.
இந்த மாதிரி பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக வந்து கழட்டிடலாம். இதுக்குள்ளே தான் வந்து ஏசி ஃபில்டர் இருக்கும். சைடில் வந்து ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். இதை வந்து பிடிச்சி இழுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பீஸ் வந்து இப்படி தனியாக வந்துடும். இப்போ வந்து ஏசி ஃபில்ட்ரு உள்ளே இப்படி தான் இருக்கும். ஒரு பேப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியல். என்ன வேலை பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு வந்து கடிச்சு வச்சிருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய ஓட்டை பார்த்தீங்களா? இதுக்குள்ளெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து எலி புழுக்க தான் இருக்கும். இங்கே பாருங்கள் அப்படியே இருக்குது. ஸோ எலி வாழ்ந்ததுக்கு இதுதான் வந்து ப்ரூஃப். இந்த அளவுக்கு வந்து கடிச்சு சாப்பிட்ருக்கு பார்த்தீங்களா? எலி வந்து மோஸ்ட்டாக இந்த பேப்பரு, பிளாஸ்டிக்கு, ஒயரு, இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து ரொம்ப லைக் பண்ணும். அது எல்லாமே வந்து நல்லா விரும்பி சாப்பிட்ரும். அது எல்லாமே நம்ம காருக்குள்ளே வச்சுருக்குறோம். ஏசி ஆன் பண்ணும்போது என்ன ஸ்மெல் வந்துச்சோ அதே ஸ்மெல்லு தான் கேவலமான ஸ்மெல்லு இங்கேருந்தும் வருது. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏசி யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன், டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதாவது ஸ்மெல்லு வருதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் இதுவாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் எனக்கு இதுதான் ரீசனு. இந்த ஃபில்ட்ரு வந்து நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்தா இந்த எல்லா மெத்தட்லையும் உங்களால் வந்து கண்டுபிடிக்கவே முடியல, எலி இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு சிம்பிள் விஷயந்தான். காரை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம கீயை வந்து ஆக்சரி மோடில் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இங்கே வந்து இந்த மாதிரி இக்னிஷன் வந்து இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்து ஆன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதர் வந்து இண்டிகேட்டர் இல்லைனா ஹெட்லைட்ஸு இது எல்லாமே வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேசிக்காக நம்ம காரில் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுவோமோ, லோ பீம், ஹை பீமு, இந்த மாதிரி எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ விண்ட்ஷீல்ட் வைப்பரு இந்த மாதிரி எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது எதர் வந்து அந்த ஃபங்க்ஷனாலேயே இருக்கலாம், இல்லைனா ஒயர் வந்து எலி வந்து இந்த ஒயரை வந்து கடிச்சதுனால கூட இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து சரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மூலமாக நீங்கள் வந்து எலி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங், நம்ம காருக்கு வந்து ஏன் எலி வருது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம வந்து எலி வராமல் இருக்கிறது ஈஸியாக வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், எலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து டெய்லி வந்து கார் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் ஆஃபீஸ்க்கு டெய்லி கார் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லைனா வெளியே ட்ராவல் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்கெண்டில் வந்து கார் யூஸ் பண்ணிடுறது, இல்லைனா ஃபேமிலியாக போனால் மட்டும் கார் எடுக்கிறது, இந்த மாதிரி பர்பஸுக்கு மட்டும் கார் வச்சுருப்பாங்க என்ன மாதிரி. மோஸ்ட்டாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இல்லைனா 10 நாள் 15 நாள் இந்த மாதிரி கார் வந்து நம்ம எடுக்காமல் நம்ம வீட்டிலே வந்து பார்க் பண்ணி வச்சுருப்போம். இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் எலி வர்றதுக்கு. ஏன்னா எலியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிக்கு வந்து இது காரு அப்படின்னு சொல்லி தெரியாது. இது வந்து ஒரு வீடு மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு ஸ்டாட்டிக் பொருள். ஸோ இந்த பொருளை வந்து நம்ம குடியேறலாம். குடியேறதுக்கு அதுக்கு என்ன தேவை? அதுக்கு வந்து சாப்பாடு எல்லாமே தேவை. அதுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் ஒயரு, இந்த மாதிரி பேப்பர் ஐட்டம்ஸு, துணி ஐட்டம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு போதும். அது எல்லாமே நம்ம காரில் வச்சுருக்கோம் இல்லையா? அதனால இங்கே வந்து தாராளமாக வந்து அது குடியேறி நம்மளோட பொருளை வந்து நல்லா டேமேஜ் பண்ணிடும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ காரை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓட்டணும். சரி, ஓகே, விற்கிற பெட்ரோல் விற்கிற விலைவாசி நம்மளால டெய்லி வந்து காரை எடுத்து ஓட்ட முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணி நம்ம வந்து எலியா அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்ம காரை வந்து ஓட்டாமல் வீட்டில் இருந்தாலுமே எலி வராமல் இருக்குது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ காரில் வந்து எலி வராமல் இருக்க நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 3 days ஒன்ஸ் ஆகுது காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி வேற ஒரு இடத்துல வந்து காரை வந்து மூவ் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து காரை இங்கே வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 3 daysக்கு அப்புறம் காரை மூவ் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வேற பொசிஷன் மாற்றும் போது எலியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு பொருள், இங்கே நம்ம போக முடியாது, இன்னைக்கு நமக்கு வீடு இருக்கும் நாளைக்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். அதனால அது வராமல் இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேச்சுரலாகவே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து நான் வந்து பர்சனலாக பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா லீவ்ஸ். நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது, பிரியாணியில் போடக்கூடியது, அந்த புதினா இலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த புதினா லீவ்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம காரோடைய போனட்டில் வந்து நம்ம வந்து அங்கங்கே வந்து போட்டு வச்சுக்கணும். ஸோ அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 week வரைக்குமே வந்து அதோட ஸ்மெல்லு, ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எலி வராது. அது டெஃபினட்டாக நான் அந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணேன். ஒரு 10-20 நாள் வரைக்கும் நான் புதினா அடிக்கடி வந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எலி வந்து வரவே இல்லை. இன்னொரு விஷயம் நான் வந்து பண்ணேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெனாயில் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு பேசின் இல்லைனா பக்கெட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 லிட்டருக்கு ஒரு கப்பையும் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபெனாயில். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியில் கொஞ்சமாக வந்து இதை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கப்பை வச்சு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம காருடைய இந்த வீல்ஸ் இந்த ஏரியாலாம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மேலெலாம் இந்த மாதிரி போர் பண்ணி விடலாம்.
உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்லாம் இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் படுற மாதிரி நல்லா ஊற்றி விட்ருங்க. இந்த வழியாக தான் வந்து எலி ஏறி போகும். இந்த மாதிரி எல்லா வீலுக்கும் இந்த மாதிரி ஊற்றி விட்ருங்க. இந்த கீழ் ஏரியாவில் தான் வந்து எலி வந்து ஏறி போகும். மிச்சம் இருக்கிறது இந்த மாதிரி கார் கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோரில் வந்து ஊற்றி விட்ருங்க. நல்லா இந்த ஸ்மெல் இருந்துச்சுன்னா எலி வந்து கண்டிப்பாக வராது. நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டொபாக்கோ இருக்குது பார்த்தீங்களா, புகையிலை. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த இது யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் நமக்கு வந்து இந்த 2 மெத்தட்லேயும் நல்லாவே எஃபெக்டிவாக இருந்துச்சு. அதனால் நான் அந்த மெத்தடுக்கு போகலை. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாப்தலின் பால் இருக்குது பார்த்தீங்களா, பாச்சான் உருண்டை, நம்ம வீட்டில் இல்லைன்னா பாத்ரூம்லலாம் வந்து போடுவாங்க நாப்தலின் பால்ஸு. அதுவுமே வந்து டேஷ்போர்டில் போனட்லலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெத்தட் நான் இந்த 2 மெத்தட் நான் ட்ரை பண்ணலை. பட் நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணா அந்த மெத்தடையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்ன இந்த மெத்தட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து எலியை வந்து கம்ப்ளீட்டாக விரட்டிட்டோன்னு வைங்க. ஒரு 1 மந்த் வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக எந்த டேமேஜஸும் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எலி போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அது பண்ண டேமேஜ் எல்லாத்தையும் வந்து நம்ம ரிப்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீட் பெல்ட் வந்து இது கடிச்சு வச்சிருந்துச்சு. அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும். தென் இந்த வந்து ஏசி ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். வேறு ஏதாவது ஒயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது போயிருக்கு, ஏதோ ஒரு பார்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா அதையும் வந்து ஃபைனலாக வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். இது எப்போனா எலி போயிருச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பண்ணணும். எடுத்த உடனே நமக்கு வந்து ஓகே இது டேமேஜ் ஆயிடுச்சு ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாற்றணும்னு வைங்களேன், நாளைக்கே வந்து அந்த புது ஃபில்டரையும் அது கண்டிப்பாக கடிக்க தான் செய்யும். அதனால் அது மட்டும் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எலி போயிடுச்சுங்கிற கன்ஃபார்ம் பண்ணதுக்கான நம்ம காரில் என்ன வேணாலும் சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எலி ஃபர்தராக வராமையும் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் காரை பார்க் பண்ணியும் வச்சுக்கலாம். எலிட்ட இருந்தும் வந்து தப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம வண்டிக்காக வாங்கின புது ஏசி ஃபில்டர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 330 ருபீஸ் தான் வருது. இந்த ஏர் ஃபில்டர் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கவருமே வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்றாங்க, பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஒரு லிட்டு மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா பியூர் ஒயிட்டில் நல்ல ஒரு ஸ்லிம்மான நல்ல ஒரு கிளாத் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் செமி டிரான்ஸ்பரண்ட்டாக கூட இருக்குது. இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த பிளேஸ்க்குள்ளே தான் ஒரு சிடி இன்சர்ட் பண்ணுற மாதிரி நம்ம இதை இன்சர்ட் பண்ணணும். அப்புன்னு சொல்லி இங்கே ஒரு ஏரோ போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். இப்படி வந்து ஃபிட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் தான். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா லாக் ஆகிக்கும். ஓகே, பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம ஏசியை ஆன் பண்ணி ஜாலியாக ஃப்ரெஷ் ஏரை வந்து நம்ம ப்ரீத் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் டைம் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. See you guys in another video. Bye 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 bye.